நம்ம கௌதமும், இலக்கியாவும் நெனச்ச மாதிரி எல்லாமே பக்காவா போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த பைரவியோட நிலைமை இப்படி கேவலமா மாறுனதுக்கு காரணம் நம்ம இலக்கியாவும், கௌதமும் கிடையாது. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்து ஆகணும் அப்படின்ற மாரி எந்த எண்ணமும் இல்ல. இந்த பைரவியா வந்து பார்த்தீங்கன்னா, சவால் விட்டாங்க. அவங்களா வந்து பார்த்தீங்கன்னா, பேசி எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண முடியும்? பைரவி இந்த வீட்ட விட்டு போய் தான் ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழியே கிடையாது. ஆனா, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பைரவிக்கு உயிர் பிச்சை குடுப்பாங்க. ஆனா, அவங்க அப்படி நெனைக்கல அப்படின்னாலுமே கூட இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி நெனச்சு தான் ஆகணும். ஏன்னா, அவளோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. சரி ஓகே இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாரி தான் நம்ம இலக்கியா நெனைப்பாங்க. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது, நம்ம ரேவதி கிட்ட இந்த விஷயத்த பத்தி இதெல்லாம் சொல்லும்போது, நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து யோசிச்சாங்க. பட் இருந்தாலும் எல்லாமே ஓகே தான் இலக்கியா அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் இப்ப எல்லா பக்கமே வந்து சந்தோஷம் தான். இந்த அஞ்சலி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அடக்கியாச்சு. அஞ்சலியால இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திருந்துறத தவிர வேற வழியே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியாலயும் இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, அவ வந்து இப்போ சரியான சவால் விட்டு, சரியா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டா. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவ இந்த வீட்ட விட்டு போகணும் அப்படின்ற மாரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம கௌதம் இருந்துட்டு, நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே நம்ம இலக்கியா மேல இருக்கிற நம்பிக்கையில, அந்த இடத்த கிளீன் பண்றதுக்கெல்லாம் ஆளுங்க எல்லாமே அனுப்பிச்சுட்டாங்க. எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சோ, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா பேருக்கு மாறுச்சோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பராவே போச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு நாளைக்கே நல்ல நாளு. அந்த நல்ல நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த நம்ம சிறப்பா செய்யணும் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய கூட்டிட்டு போயி அந்த இல்லத்துல உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதிய வல வீசி தேடிட்டு இருக்கான். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட மைண்டுக்கு இப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆக போகுது. அதாவது இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய கொல்லணும், ரேவதியோட மகன கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஸ்எஸ்கே சுத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா? அது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே வந்து திருந்த போறாரு. என்னடா இது எஸ்எஸ்கே திருந்துறாரா? என்னதான் நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்காம ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இருந்துட்டு ஆரம்பத்தில நம்ம இலக்கியா சொல்லும்போதும் சரி, அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களையும் சரி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாமே வந்து அ ரொம்ப கெட்டதா தான் நடந்துச்சு. முதல்ல அவங்கள கண்டுபிடிக்கணும், 2 பேரையும் கொல்லணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஆத்திரம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதையே நெனைக்க நெனைக்க கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம கௌதமையும், ரேவதியும் இந்த எஸ்எஸ்கே ஏத்துக்க தான் போறாங்க. அதாவது நம்ம இலக்கியா வந்துட்டு ஏத்துக்க வைப்பாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலயும் நடக்கும். எல்லாமே இருக்கும்போது, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் வந்து பண்றதெல்லாம் தப்பு கிடையாது. அதாவது கௌதமோட உண்மையான அவங்க அப்பாவையும், அவங்க அம்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுல எந்த ஒரு கெட்டதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து முயற்சி பண்ண போறாங்க. எஸ்எஸ்கேவையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவரா திருத்துறதுக்கு. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலியா இருந்தாலும் சரி, பைரவியா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்கேவா இருந்தாலும் சரி, இது எதையுமே புரிஞ்சுக்காம, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து போக போக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். நம்ம இலக்கியாவும், கௌதமும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.